السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் லுஹாவுடைய நேரம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு 100 தடவை இந்த திக்ரை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான். சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அல்லாஹ்வினுடைய ரிஸ்கும் பரக்கத்தும் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்றால், இந்த லுஹாவுடைய தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, வறுமையை நீக்கக்கூடிய தொழுகை லுஹாவுடைய தொழுகை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை 100 தடவைகள் ஓதுவோம். அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வினுடைய அழகிய 99 திருநாமங்களில் இடம்பெறக்கூடிய ஒரு திருநாமம் தான் யா வஹ்ஹாப். யா வஹ்ஹாப், பெரும் கொடையாளன் என்று பொருள்படக்கூடிய இந்த திருநாமம். இதனை 100 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். யா வஹ்ஹாப் என்ற இந்த திருநாமத்தை நாம் அதிகமாக ஓதுவோம். இந்த திருநாமத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை நீக்குகின்றான். செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய ரிஸ்கும் பரக்கத்தும் அதிகரித்து தரப்படுகின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.